சார் வாழைக்கண்ணா போகிறேன் சார். வாழைக்கண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது சார். வாழைக்கண்ணு எல்லாமே நல்லா இருக்குது சார். இன்னும் ஒரு 5-6 கட்டை ஓட்ட வேண்டியது இருக்குது சார். அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஈரமாக சார், ஓட்ட முடியலைங்க சார். நாளைக்கு பாப்பாவுக்கு பெரியம்மா பொண்ணு கல்யாணம் சார். நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஓட்டிடுறேன் சார் எல்லாத்தையுமே. சார் இதெல்லாம் இன்றைக்கி ஓட்டணும் சார். அது அன்றைக்கி வரைக்கும் அந்த 4 காலில் ஓட்டி வச்சுருந்தேன் சார். இதெல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணேன் சார் எல்லாமே. அதேமாதிரி இந்த வழி கொஞ்சம் பள்ளமாக இருந்தது இல்லைங்க சார், அதெல்லாம் ஓட்டிட்டு இந்த மேடாக இருந்த மண்ணை ஃபுல்லாக பள்ளத்தை நிறவிட்டேன் சார். இப்போ இதெல்லாம் மம்டியால் அப்படியே மட்டம் பண்ணி விடணும் சார். இதெல்லாம் இன்றைக்கி ஓட்டணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நாளைக்கு வந்து 2 சைடு அப்படியே ஓசு போகிற மாரி கிளாம்பு வாங்கினது ஃபிட் பண்ணிடணும் சார். எருவு கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே ஓசு போட்டு வேண்டியதான் சார். இதுவும் இன்றைக்கி தான் சார் ஓட்டினேன். கொஞ்சம் எங்கள் வெஜிடபிள் பண்ணலாம் தான் சார் ஓட்டியிருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது. சார் எல்லாத்துக்கும் ஓஸ் போட்டேன் சார். சார் இது புதுசாக காய்ச்சிருக்காமா மரம் சார். இது நல்லாவே காய்ச்சிருக்கு சார். சார் நீங்கள் இப்போ நம்ம போன வாட்டி வாழை போட்ட இந்த இடம் தான் சார். இந்த நீட்டு தான் சார். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் சார். நம்ம பெட்டு எந்த வாட்டத்தில் போட சொல்லிங்களோ போட்டுக்கலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரெலாம் அந்த அளவுக்கு தேட முடியாது சார். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து கனமான பழுப்பு சார். இது
இதுதான் சார் சோலாரில் ஃபஸ்ட்டு காய்ச்ச கொய்யா மரம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பா சாரான அந்த கொய்யா மரம் தான் சார். இதில் பார்த்தீங்கன்னா போன வாட்டியும் ஒரே ஒரு காய் தான் சார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது சார். பிஞ்சுங்களாம் பிஞ்சு வந்துட்டுருக்கு, காய்களும் இருக்குது சார் அதிகமாகவே. இது பழமரம் சார் சோலாரில். இன்னும் சோலார் தான் சார் கொஞ்சம் ஓட்டாமல் இருக்குது சார். என் வழி வர இடத்த பார்த்திங்கன்னா ஈரம் இருக்குது சார். அந்த நம்ம சாலகு தண்ணை மேடு ஏறுவீங்க சார், அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வண்டி அன்றைக்கே வரலைங்க சார். உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈரம் அதிகமாகவே இருக்குது சார். இப்போ தான் சார் காஞ்சிருக்கு. இது சோலாரில் புதுசாக பூத்துருக்க மாமரம் சார். இது நல்லாவே பூத்துருக்கு சார். ரொம்ப இது அதிகமாக பூச்சிருக்கு சார். ஆனால் இதுவும் புதுசாக காய்க்க போகிற மரம் சார். செடிலாம் எல்லாமே க்ரோத்தாக தான் சார் இருக்குது. இப்போ இதை ஓட்டிட்டு நம்ம களை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சார். யாருன்னு இல்லை. இது நாட்டு கொய்யா சார். இது நம்ம போன வருஷம் காய்ச்ச மாமரம் சார். இந்த வாட்டியும் கொஞ்சம் மாங்காய் தான் சார் லைட்டாக பிஞ்சு மாதிரி தெரியும் சார். இந்த மழை வரவே பாய கேட்டால் மழை வரவே பூலாம் கொஞ்சம் கருகுதுப்பான்னு சொன்னார் சார். மழை வந்தால் பூ கருகிடுமா சார்? இல்லைங்க சார். இது பன்னீர் கொய்யா சார். இது பழம் மரம் சார். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே இதான் இந்த பழம் சார் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதான் சார் காய் வச்சா காய்க்கும். இது வந்து முல்சித்தா சார். முல்சித்தாலையும் பார்த்தீங்கன்னா பூ வந்து நேருக்கு, ஆனால் அந்த காய் வந்து உதிர்ந்துனே தான் சார் இருக்குது சார். இது செகண்ட் ஃப்ளாட்டு சார். கொய்யாலாம் கொஞ்சம் பழுத்துருக்கு சார். ஒரு 5 கொய்யா வேறு சார். இப்போ தான் சார் இதில் காய்ச்சிது ஃபஸ்ட்டே வருஷமாக. ஆனால் ஒரு 4-5-10 கொய்யா கிட்ட பழுத்துருக்கு சார். இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பாதி கொஞ்சம் ஓட்டாமல் இருக்கேன் சார். அன்றைக்கி கொஞ்சம் வண்டி ரொம்ப அந்த குழன்னு போகுது சார். கொஞ்சம் காஞ்சி ஓட்டினா கொஞ்சம் பில்லுலாம் சாகும் சார். அதனால் ஓட்டலைச்சு சார். தென்னை போடுறேன் சார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளாட்லேயே மாமரம் பூ வந்திருக்கு சார் இந்த வாட்டி. இதான் சார். இப்போ இந்த மாமரத்துலாம் சார் கொஞ்சம் ஃப்ரே பண்ணேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெரைட்டி மாமரம் வந்து பூ வச்சுருக்கு சார். இந்த வாட்டி 3 மரம் பூ வந்துருக்கு சார். இன்னும் இதெல்லாம் பூ வரலைங்க சார் இந்த மரம்லாம். இதே மாதிரி செகண்ட் ஃப்ளாட்டில் இருக்கிற கொய்யா இந்த கொய்யா மரத்துலேயும் ஒரு 2 காய் இருக்குது சார். எல்லா மரத்துலேயும் கொய்யா காண வந்துடுச்சு சார். சார் இது ஃபஸ்ட்டு ஃப்ளாட் சார். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டில் கொஞ்சம் ஓட்டிட்டேன் சார் எல்லாமே. இப்போ ஓட்டிட்டோமா நம்மளுக்கு வந்து களை அதிகமாக இருக்குது சார். இதுங்க சார் இப்போ கொஞ்சமாக இருக்கிறது அது க்ளீன் பண்ணிக்கலாம் சார் ஈஸியாகவே. ஏன்னா ஓட்டாதோம்னா நம்ம களை க்ளீன் பண்ண முடியாது சார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். ஆமாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈட்டிலாம் கொஞ்சம் ஹைட்டாக ஆகிடுச்சு சார். நல்லாவே வச்ச இதுவே பார்த்திங்கன்னா நல்லா தேக்கெலாம் ஹைட்டாக இருக்குது சார். இது செம்மரம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிச்சை மரம் சார். மாமரம் சார். இது மாமரம் சார். எலுமிச்சை மரம் சார்.